இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுனாலயும் ஹார்ட் அட்டாக்கான சான்ஸ் அதிகமா டாக்டர்? கண்டிப்பாக. இப்ப நான் முதல்ல சொன்ன மாரி அத்ெரோஸ்க்ளரோசிஸ் சட்டம் அந்த படிமானம் ஆகும் இந்த இரத்த குழாயில அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு நேச்சரோட இன்ஃப்ளமேஷன் தான். நெறைய நம்ம கொலஸ்ட்ரால், இந்த லிப்பிட்ஸ், இந்த ஃபேட் நெறைய எடுக்கும்போது அது அதிகமாகும். அதிகமாகுது பாடியோட ரியாக்ஷன் தான் அந்த படிமான ஆகி அத்ெரோஸ்க்ளரோசிஸ்ன்ற வருது. அது வந்து நான் கம்போசிஷன் பாடியோட ஃபைட் அந்த இதில வரும்போது அதிகமா இருக்கும்போது தான். எதுவுமே நார்மல் லெவல் தான். ஸோ அதில அதிகமாகும்போது தான் அந்த இது வருது. ஸோ அது ஆகும்போது இட் வில் கெட் செடிமெண்டட். ஸோ அதனால கொலஸ்ட்ரால் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு அதிகமான இதுதான். எப்பவுமே என்னோட ரெக்கமெண்டேஷன் எப்பவும் கொலஸ்ட்ரால் அட்லீஸ்ட் ஒரு 35 இயர்ஸ்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் இந்த ஹையர் ரைஸ் எல்லா இடத்துலயும். அதுபோக அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் 3 இயர்லி ஒன்ஸாவது செக் பண்ணி உங்க லெவல்ஸை பார்த்துக்கணும். மோஸ்ட்லி ஒரு பார்டர் லைன் ரேஞ்சில் இருக்கும்போது டயட்ல கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்த உடனே மாத்திரை சொல்லிடுவாங்க நம்ம அப்படின்னு சொல்லி டாக்டர் பயப்பட வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டயட்டை நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்லீஸ்ட் அதுக்காவது நம்ம கான்ஷியஸ் ஆகும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் கொலஸ்ட்ரால் செக் பண்ணி ஒரு 35லேருந்தே ஆரம்பிச்சு நல்லது. சுகர் இருக்கவங்க முன்னாடி செக் பண்ணுறது நல்லது. நாங்க எப்போ சுகர்ன்னு டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அவங்க அப்போவே கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக செக் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாதவங்க ஒரு 35லேருந்து ஆரம்பிச்சு ஒரு எவ்ரி இயர் ஆர் 3 இயர்ஸ் செக் பண்ணி இது பண்ணணும்.